இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் நம்மை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கும், என் மீது இறங்கும். ஏனெனில் நான் ஓர் ஆதரவற்றவன், ஏழை. என் தாழ்மையையும் சுமையையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த மாதத்திற்கான அபரிவிதமான அருளை, ஆசீரை நாம் பெற்று இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய அரவணைப்பில், பாதுகாப்பில் நாம் இருக்க வேண்டும். நமக்கோ நம் குடும்பத்திற்கோ எந்த தீங்கும் ஆபத்தும் ஏற்படாமல் அன்னை மரியாளினுடைய அரவணைப்பில், அனைத்து வானத்துதர்களுடைய புடை சூழ்ந்த பாதுகாப்பில் இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லுகிற மாணவ மாணவியர்கள் பாதுகாப்பாக செல்லவும், ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, பல நிலைகளில் பாவம் செய்து உமக்கு எதிராக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகள் மீது கோபம், பொறாமைப்பட்டு எதிர்ப்பு மனநிலையில் மன்னிக்க முடியாமல் அவதிப்படுகிறோம். இப்படிப்பட்ட பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக, பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. நம் கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களைப் போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு
ஊமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவக்காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்குரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்ததில்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. புதிய மாதம், புதிய மாதத்தில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அவருடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் நமக்கு துணையாக உண்டு. எதை குறித்த கவலையும் வருத்தமும் நமக்கு வேண்டாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு ஊக்கமூட்டுகிறது, நம்பிக்கை கொடுக்கிறது, உன்னை திடப்படுத்துகிறது, உனக்கு ஆறுதல் கூறுகிறது. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த புதிய மாதத்தின் செயல்களை தொடங்கு. உன் செயலை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார். உன் பணியில் உனக்கு வெற்றியை தருவார். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. நீ ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் உனக்கு வெற்றியை தருவார். தோல்விகள் வரலாம், சோர்ந்து போகக்கூடிய தருணங்கள் இருக்கலாம். மனம் உடைந்து போகாதே, மனம் தளர்ந்து விடாதே. தொடர்ந்து முயற்சி செய்ய உனக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார் என்கிற நம்பிக்கையில் நீ பயணிக்க இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய மாதத்தில் நீ அடியெடுத்து வை. கடவுள் உன்னோடு உடன் இருக்கிறார், உனக்கு துணையாக இருக்கிறார், உனக்கு பக்க பலமாக இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வைத்தால் இறை வார்த்தை சொல்லுகிறபடி நீ பலன் தருகிறவனாய் உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே இறைவா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பணி, தொழில், வியாபார முயற்சிகள் யாவற்றையும், எங்கள் பயணத்தையும் ஆசீர்வதித்து உம் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த புதிய மாதத்தின் ஆசீரை பெற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். ஆமென். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் இப்புதிய மாதத்தில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கடவுளுடைய ஆசீர் உங்களோடு தங்கச் ஜெபிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களும் கடவுளின் பொறுமையை பற்றி பேசுகிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும்
கடவுளுக்கு எப்படி உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு குரு ஒருவர் ஒரு விவசாயியை சந்திக்கிறார். அந்த விவசாயிக்கு அழகான ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. விவசாயியை சந்தித்து கேட்கிறார், அன்பு மகனே, நீ கடுமையாக உழைக்கிறாய், உன் நிலம் நன்றாக விளைகிறது, நிறைய திராட்சை பழங்களை நீ பறிக்கிறாய், உன் வியாபாரம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. பிறகு ஏன் நீ திருச்சபைக்கு ஒருபோதும் உதவி செய்வதில்லை? ஏழை எளியவர்களுக்கு திராட்சை பழங்களை கொடுப்பதில்லை? உன் அருகில் இருக்கின்ற குடும்பங்களோடு எதையும் நீ பகிர்ந்து கொள்வதில்லை, ஏன் மகனே என்று கேட்கிறார். அந்த விவசாயி சொன்னாராம், ஐயா, இது என்னுடைய நிலம், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு நிலத்தை உழுது பயிரிடுகிறேன், நான் கஷ்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி இந்த செடிகளை எல்லாம் வளர்க்கிறேன், அதற்கான பலனை நான் அனுபவிக்கிறேன், நான் எதற்காக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும்? இது என் உழைப்பு, என் கஷ்டம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த குருவானவர் அந்த விவசாயியை பார்த்து சொன்னாராம், உண்மைதான், உன் உழைப்பு, உன் நிலம், உன் கஷ்டம், உன் கஷ்டத்திற்கேற்ற பலனை நீ பெறுகிறாய், சந்தேகமில்லை. ஆனால் வெயில் அடிக்கிறதே, இது யாருடையது? மழை பொழிகிறதே, அந்த மழை யாருடையது? காற்று வீசுகிறதே, அந்த காற்று யாருடையது? இது எல்லாமும் உன் நிலத்திற்கு, உன் செடிக்கு அவசியமாக இருக்கிறது அல்லவா? இது யாருடையது என்று கேட்டவுடனே அந்த விவசாயி சிந்திக்க தொடங்கினான். அதன் பிறகு மனம் மாறி திருச்சபைக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதனாக மாறினான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வேலையாட்களை அனுப்புகிறார். எதற்காக? எதற்காக? நம்மிடத்திலிருந்து பலனை பெற்று வரும்படியாக. யார் இந்த வேலைக்காரர்கள்? குருவானவர்கள், இறை வாக்கினர்கள், கடவுளுடைய இறை ஊழியர்கள். இவர்களையெல்லாம் அனுப்பி இந்த மக்களிடமிருந்து பலனை பெற்று வாருங்கள் என்று கேட்கிறார். ஆனால் நிலைமை என்ன? நிலைமை என்ன? கடவுள் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் என்பதை மறந்து, நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் ஒரு டெம்பரவரி தான் அப்படின்றத மறந்துட்டு, இந்த உலகம்தான் நமக்கு முழுமையான சொந்தம், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், நான் வாழறேன், இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு உரிமை கொண்டாடுகிற ஒரு மனநிலை. அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் நட்டு வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், திருச்சபையில் இருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம், பணியிடங்களில் இருக்கிறோம், எல்லா இடத்திலும் ஆண்டவர் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரே நம் ஒவ்வொருவருடைய முதலாளி. அந்த முதலாளி நம்மிடத்தில் பலனை எதிர்பார்க்கிறார். திருச்சபைக்கு நீ பலனை கொடுக்கிறாயா? உன் குடும்பத்தில் நீ பலனை கொடுக்கிறவனாக இருக்கிறாயா? நீ வேலை செய்கிற இடங்களில் உண்மையான பலனை நீ தருகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் பலனை எதிர்பார்க்கிறார். ஆனாலும் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது அதுதான். விவிலியத்தில் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 4 முறை தன் வேலையாட்களை, பணியாட்களை ஆண்டவர் அனுப்புகிறார் பலனை பெற்று வரும்படியாக. ஒரு முறை நிராகரிக்கிறார்கள், இன்னொரு முறை தலையில் அடிக்கிறார்கள், இன்னொரு முறை கொலை செய்கிறார்கள், இன்னொரு முறை நைய புடைத்து துரத்தி விடுகிறார்கள், வெளியே துரத்தி விடுகிறார்கள். சரி, இவர்களுக்கு செவி கொடுக்காத போது ஒருவேளை தன் மகனையாவது மதிப்பார்கள் என்று சொல்லி தன் ஒரே மகனை அனுப்புகிறார். அந்த மகனையும் கொன்று போடுகிறார்கள். இவன்தான் சொத்துக்குரியவன் என்று சொல்லி பழி தீர்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த ஒரே மகன், நமக்காக ரத்தம் சிந்தியவர், நமக்காக கல்வாரியில் உயிரை கொடுத்தவர், நமக்காக அனுப்பப்பட்ட மீட்பரை, நமக்காக கொடுக்கப்பட்ட மெசியாவை நாமே நிராகரித்து விட்டோம். நாமே
வெறுத்தொதிக்க விட்டோம் அன்பிற்குரியவர்களே. ஆனாலும் ஆண்டவருடைய பொறுமையும் இரக்கமும் இன்னும் நம்மீது இருக்கிறது. நிச்சயம் என் மகன் மனம் மாறுவான், என் மகள் மனம் மாறுவாள், அவருடைய வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதமாக மாறும், நிச்சயமாக இவரிடத்திலிருந்து எனக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நமது ஆண்டவர் காத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடி பலன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆம், நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு வாழுமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இதுதான் பலனை கொடுப்பதற்கான அடையாளம். மன உறுதி, இறைப்பற்று, தன்னடக்கம், நற்பண்பு, நம்பிக்கை, இதெல்லாம் நற்பலனை கொடுப்பதற்கான அழைப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் நாமும் நற்பலனை தருகிறவராய் இருக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணம்தான் இன்றைய நாளினுடைய மறைசாட்சி புனித ஜஸ்டின் அவர்கள். கிபி 100வது ஆண்டில் வாழ்ந்தவர். பாலஸ்தீனத்தில் அவருடைய வாழ்விடம் அமைந்திருந்தது. கிறிஸ்துவை மறுதலித்தவர்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக கிறிஸ்துவினுடைய அன்பையும் மதிப்பீடுகளையும் போதித்தவர். கிறிஸ்துவை நீ மறுதலிக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும், வேற்று தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்திய போது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். அதற்காக எந்த ஒரு நிலையையும் கையளிப்பதற்கு தயாராக இருந்தார். சிறையில் அடைக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்தார். அவரை தண்டித்தார்கள். அப்பொழுது புனித ஜஸ்டின் அவர்கள் இவ்வாறு சொன்னாராம்: நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் தண்டிக்கப்படுகிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் தண்டிக்கப்படுகிறோம், குற்றம் செய்ததால் அல்ல என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய சாட்சிய வாழ்வு வாழ்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அறிவால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தவர். லோகோஸ் என்று சொல்லி, கிரைஸ்ட் த வேர்ட் என்று சொல்லி, கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆனவர் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறார். தைரியமான ஒரு பாதுகாப்பை வெளிப்படுத்தியவர். கிறிஸ்தவர்கள் நாட்டுக்கு எதிரியானவர்கள் அல்ல. இந்த ரோமை அரசுக்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்னன்னு, கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுக்கு எதிரியானவர்கள் அல்ல, மாறாக நேர்மையான குடிமக்கள் என்று சொல்லி நாட்டுப்பற்று உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ரோமை அரசுக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையால் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர். சொல்லியதை வாழ்வில் செய்து காட்டிய புனிதராக புனித ஜஸ்டின் அவர்கள் இருக்கிறார். இந்த புனிதருடைய வாழ்க்கையும் நம் வாழ்க்கைக்கான பாடத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு பலனை தருவோம், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற
என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. நம் ஆண்டவர் இந்த பலிப்பீடத்தில் பிரசன்னமாகின்ற நேரம். புதிய மாதத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு நமக்கு நம்பிக்கை அவசியம். நம் முயற்சிகளை வெற்றிகரமாக மாற்ற ஆண்டவர் நிச்சயமாய் இந்த பலியின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன் செயல்களை ஒப்புக்கொடு. எல்லாம் இறைவனுடைய திருவுளத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் போது உனக்கு நன்மையே உண்டாக்கும். இறை ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் நீ இருப்பாய். கடவுள் உன்னை ஒரு சாட்சியாய் வல்லமை உள்ள மகனாய் மகளாய் மாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு தூய ஆவியினுடைய வல்லமைக்காக இந்த நேரத்தில் இறைஞ்சு வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவனுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதிய மாதத்தில் நம்பிக்கையோடு நமக்கு அன்பு, அமைதி, சமாதானத்தை தருகிறார். பெற்று ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளம் தத்தம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்கள். ஆமென். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என் உள்ளம் நின்றாய். நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் தூய ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கனி கொடுக்கும் மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நிழலே அணுகா பாதுகாத்தாருமையே பரமன். பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே. தாயுதரம் நீ
மனதோரமல தலமென கொண்ட ஞானம் நிறை கன்னிகையே.